ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இன்றைக்கி வீடியோ வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போகுது. ஸோ நைட் டைம் இப்போ ஒரு பியூட்டிஃபுல்லான இடத்துல வந்து இருக்கேன். ஸோ இப்போ வந்து ட்ரெண்டிங்கான ஒரு பிளேஸ் வந்து பார்த்திங்கன்னா மன்னார் அபுதாபி. நிறைய இடத்துல வந்து இது வந்து செட் பண்ணியிருக்காங்க. ஸோ நான் இன்றைக்கி வந்து மெயினான மன்னார் அபுதாபி ஜுவைல் ஐலாண்டில் வந்து வந்திருக்கேன். ஸோ இங்கே வந்து எக்கச்சக்கமான விஷயங்கள் வந்து இருக்குங்க. ஸோ அது எல்லாமே வந்து நம்ம ரொம்ப டீட்டெயிலிங்காக வந்து நான் கண்டிப்பாக வந்து சொல்ல போகிறேன். அது மட்டும் இல்லாமல் இங்கே அங்கே ஃப்ரண்ட்டில் வந்து செக்யூரிட்டி அவங்களாம் நின்னாங்க. அவங்கக்கிட்டே இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் கேட்டிருக்கேன். ஸோ கண்டிப்பாக இந்த விலாக் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்க போது, அதே மாதிரி ரொம்ப இன்ஃபர்மேட்டிவாக இருக்க போது. ஸோ எல்லா விஷயங்களும் நான் வந்து கம்ப்ளீட்டாக வந்து மேக்ஸிமம் வந்து கவர் பண்ணி கம்ப்ளீட்டாக விலாகில் வந்து சொல்ல போகிறேன். ஸோ வீடியோ வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போது, இன்ஃபர்மேட்டிவாக இருக்க போது. ஸோ வீடியோவை ஸ்கிப்பே பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஆக்சுவலி மன்னார் அபுதாபி வர வரைக்கும் இங்கே வந்து அந்த ப்ராப்பர் யூடியூப் விலாக் எடுக்கணுங்கிற மைண்ட் செட்லேயே நான் வரல. இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் அந்த மாதிரி எடுக்கலாம்னு நினச்சேன். பட் இங்கே வந்ததுக்கப்புறம் கண்டிப்பாக விலாக் எடுக்கணும்னு தோணுச்சு. ஸோ அதனால் கம்ப்ளீட் விலாகும் பாருங்கள். இந்த மன்னார் அபுதாபியில் டோட்டலி 12 இன்ஸ்டலேஷன்ஸ் இன்க்ளூடிங் த ட்ரோன் ஷோவும் சேர்த்து தாங்க வச்சுருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து டு ஸ்டார்ட் அப் வித் லக்லாண்ட் யூஎஸ்ஏ ஃப்ரம் லாஸ் ஏஞ்சல்ஸ். அனதர் நேம் வந்து பார்த்திங்கன்னா கேட்வேன்னு சொல்கிறாங்க. ஸோ இதை பற்றின கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன்ஸ் அந்த ப்ராப்பர் பர்சன்ட்டை வந்து நான் கேட்டிருக்கேன். அது வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். It's called Gateway. So actually Lakland wants us to feel the reflection of light when we walk through it. As we all know, Mana is all about light, and that is why it is titled Light Compass. Mana is titled Light Compass. So now we have the projector, we have the laser, then we have water mist. So there's a projection from the lens straight to the laser. Then from the laser we have a parallel plane coming down like a curtain. When you see it, then we have water mist coming from the both sides. So Lakland actually wants us to feel the reflection of light, and not just that alone, it wants us to go through it and have the experience of a foggy or a cloudy environment. Are you getting it? So now it's just like a journey in which you start and you cannot know the end of it. Like you don't know the end of the journey. Okay? Yeah. And that's it about the art piece. ஸோ இந்த லக்லாண்ட் யூஎஸ்ஏல வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, மன்னார் அப்படிங்கிறதே ரிஃப்ளெக்ஷன் ஆஃப் லைட்ஸ் தான். ஸோ இந்த ஆர்ட் பீஸில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து ஏர், ஃப்ரெஷ் ஏர் வித் மிஸ்ட், அந்த ஃபாகியோட எஃபெக்ட் வந்து உங்களுக்கு வந்து கொடுத்துருப்பாங்க லேசர்ஸ் யூஸ் பண்ணி. அது மட்டும் இல்லாமல் இங்கே டோட்டலி வந்து 5 டிவிஷன்ஸ் மாதிரி இருக்குங்க. நீங்கள் ஒரு இதில் ஸ்டார்டிங் மட்டும்தான் உங்களுக்கு தெரியும், எண்ட் அந்த டெஸ்டினேஷன் வந்து உங்களுக்கு தெரியாத மாதிரி வந்து டிசைன் பண்ணியிருப்பாங்க. அதுதான் இந்த ஆர்ட் பீஸோட ஒரு ஸ்பெஷாலிட்டி. நீங்கள் வந்து உள்ளே என்ட்ரு ஆகிறது மட்டும்தான் உங்களுக்கு தெரியும், அதோட எண்ட் வந்து எப்படி இருக்குங்கிறது யூ கேன் நாட் ப்ரெடிக்ட். ஸோ அதுதான் சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் திஸ் லக்லாண்ட் யூஎஸ்ஏ. ரொம்ப அமேசிங்காக இருந்துச்சுங்க. ஸோ ஒரு விஷயத்துக்கு ஸ்டார்ட் தெரியும், எண்டு தெரியாது. லைஃப் மாதிரி தான் இல்லையா? நமக்கு ஸ்டார்ட் பண்ணும்போது தெரியும், அது எப்படி எண்ட் ஆக போகுதுன்னு தெரியாதுல்ல. அந்த மாதிரியான ஒரு லைஃப் கான்செப்ட்னு சொல்லலாம். அதை வந்து பியூட்டிஃபுல்லாக அந்த லேசர் டச்சோட, அந்த லைட்ஸோட, அந்த ஃபாகி மிஸ்ட் வித் பயங்கர சில்லான ஒரு ஏரோட வந்து இந்த ஆர்ட் பீஸை வந்து வச்சுருக்காங்க. ரொம்ப சூப்பராக இருக்குது. நான் பார்த்ததுலே கண்டிப்பாக வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் இன்ஸ்டலேஷன் வந்து எதுன்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நான் லக்லாண்ட் தான் சொல்லுவேன். ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க. பயங்கர குளிராக இருந்துச்சு, ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. அவர் சொன்னதுக்கப்புறம் அந்த எக்ஸ்ப்ளனேஷன் வந்து பார்த்திங்கன்னா உள்ளே எப்படி இருக்கும் அப்படின்னு ஒரு ஐடியாவே இல்லாத மாதிரி தான் இருந்துச்சு. இந்த மன்னார் அபுதாபியில் வந்து பார்த்திங்கன்னா நான் சொன்ன மாதிரி ஒரு இன்ஸ்டலேஷன், அதாவது ஒரு ஆர்ட் பீஸும் வந்து டிஃப்ரெண்ட் கண்ட்ரிலேருந்து வந்து உங்களுக்கு வந்து வச்சுருப்பாங்க. ஸோ அது ஒன் பை ஒன்னாக வந்து நம்ம டீட்டெயிலிங்காக வந்து பார்க்கலாம். ஸோ டு ஸ்டார்ட் அப் வித் லக்லாண்ட் வந்து அப்படியே நம்ம வந்து க்ராஸ் பண்ணி நெக்ஸ்ட் இன்ஸ்டலேஷன் வந்து போயிடலாங்க. ஐ ஹோப் லக்லாண்டோட இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ரொம்பவே வந்து பிடிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். இப்போது நான் உள்ளே வந்து என்ட்ரு ஆகிட்டேங்க. எனக்கு எதுவுமே தெரியல. ஸோ டோட்டலி வந்து ஒரு ஃபாகி அந்த மிஸ்டி ஃபீல் தான் வந்து இருக்குது. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஸோ ஃபைனலி வந்து லக்லாண்ட் வித்து இப்போது வெளியில் வந்தாச்சு. நெக்ஸ்ட் இன்ஸ்டலேஷன் வந்து போயிடலாம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற இன்ஸ்டலேஷன் எதுன்னு பார்த்தீங்கன்னா ட்ரிஃப்ட்டு. அது மட்டும் இல்லாமல் இங்கே மன்னார் அபுதாபியில் வச்சுருக்க எல்லா ஆர்ட் பீஸும் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்லி ரிலேட்டட் டு த டெக்னாலஜி பேஸ்டாக வந்து வச்சுருக்காங்க. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்து எல்லாத்துலேயுமே அதோட இன்வால்மெண்ட் வந்து இருந்துச்சுங்க. அது பார்க்குறதுக்கே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஸோ இப்போ வந்து நம்ம ட்ரிஃப்ட் வந்து போயிடலாம். இந்த ட்ரிஃப்ட் வந்து டிசைன் பண்ணியிருக்க கண்ட்ரி வந்து எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆம்ஸ்டர்டாம். இப்போ வந்து அதோட இன்ஃபர்மேஷன்ஸ் தெரிஞ்சுக்கலாம்.
installations as well. இந்த இன்ஸ்டலேஷன் நேம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டுடியோ ட்ரிஃப்டில் இருக்க விஸ்பர்ஸ். ஸோ விச் இஸ் கம்ப்ளீட்லி ரிலேட்டட் டு த நேச்சர். அப்படியே அந்த காற்று பட்டு அந்த லைட்ஸில் வந்து இந்த மரம் செடி கொடிகள்லாம் நமக்கு ஆடும் இல்லையா, அந்த மாதிரி வந்து ஒரு லைட் எஃபெக்ட் கொடுத்து அதில் வந்து இந்த மாதிரி ஆடுற மாதிரி வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ காற்று வந்து நிறையா இருந்துச்சுன்னா இந்த லைட்ஸ் எல்லாமே இந்த மாதிரி வந்து ஆடுங்க. ஸோ அதுதான் இந்த ஆர்ட் பீஸோட ஸ்பெஷாலிட்டி. இப்போது நெக்ஸ்ட் ஆர்ட் பீஸ் வந்து பார்த்துடலாம். இது வந்து பார்க்குறதுக்கே ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குல்லங்க. இது வந்து நல்லா காற்றடிச்சதுன்னா இன்னுமே சூப்பராக இருக்கும். இப்போது ஒரு 10 செகண்ட்ஸ் வந்து இந்த பியூட்டி ஆஃப் த ட்ரிஃப்ட் விஸ்பர்ஸோடது வந்து அப்படியே வந்து பார்த்துடலாங்க. ரொம்ப ரொம்ப அழகாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. இது வந்து ஸ்பெஷலி வந்து நீங்கள் நைட் டைமில் தான் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும். இந்த பிளேஸை நைட் டைம் தான் நீங்கள் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும். இப்போ நெக்ஸ்ட்டு இன்ஸ்டலேஷன் ஆர்ட் பீஸ் வந்து பார்த்துடலாம். இப்போது மன்னார் அபுதாபியில் நெக்ஸ்ட் இன்ஸ்டலேஷன் போகிற வழியிலே பார்த்திங்கன்னா ஒரு குட்டி ஐஸ்கிரீம் ஷாப் வந்து இருந்துச்சு. ஸ்டார்டிங் ஃப்ரம் 20 dirhamsலேருந்து இங்கே ஐஸ்கிரீம் வந்து ஸ்டார்ட் ஆகுது. ப்ரைஸ்லாம் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் தான். பட் இப்போ நம்ம அப்படியே வந்து நெக்ஸ்ட் இன்ஸ்டலேஷன் வந்து போயிடலாங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா இர்ரெகுலர். இந்த ஆர்ட் பீஸ் வந்து எந்த கண்ட்ரிலேருந்து வச்சுருக்காங்கன்னா கனடாலேருந்து வச்சுருக்காங்க. ஸோ இந்த ஆர்ட் பீஸோட டீட்டெயிலிங் வந்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. Basically, it's irregular. Okay. We have 4 different artworks here. ஓகே. This one right here, it's called Fortunes. It has a camera on top which mimics and follows your hand movements. As you can see, it's Yes. copying the person's hand movement. What's the name? It's Fortunes Fortunes. by Irregular. Irregular, okay. And the next, the irregular is from which country? it's a band from Canada. Canada. It Okay. consists of 10 to 12 members. The main head of the Head is Canada. the Okay. main artist is his Okay. name is Daniel. He's Okay. originally from Colombia. Columbia. Yeah. Okay, but basically this art piece is from Canada. It's from Canada. Yes. Okay, So okay. in the middle you can see waterfalls. Okay. When your hand touches the screen or the LCD, Okay. it creates a waterfall type of sound, which is white sound. Really, really helpful for your stress levels and all. Okay. Helps you sleep as well. Okay. The one on the right, it's called Faces. 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 Okay. So when you get close to the camera, Okay. it actually, if 2 people go there, it's gonna merge both of your faces. Face? Yeah, Ah. faces together. Okay. And the one behind is actually a musical instrument. Okay. So when you move your hand around, it's gonna mimic a musical instrument. It's gonna play different types of sounds, and it keeps on changing. There's 4 different types of instruments within that artwork. Okay. Okay. So the entire thing is called Public Squares. Public square. Yeah, Okay. this all the 4 artworks are made by Irregular, and Okay. it's called Public Squares. Public square. Okay. ஓகே தேங்க்யூ. இப்போது இர்ரெகுலரோட கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷனும் நீங்கள் வந்து கேட்டு தெரிஞ்சிருப்பீங்க. எஸ், இங்கே வந்து டோட்டலி வந்து 4 ஆர்ட் பீசஸ் வந்து வச்சுருக்காங்க. பப்ளிக் ஸ்கொயர் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த இடத்த. ஸோ ஒன்றுமே வந்து கம்ப்ளீட்லி ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், அந்த டெக்னாலஜி ரிலேட்டட் தாங்க எல்லாமே. இந்த ஆர்ட் பீஸும் வந்து என்ன சொல்கிறது, ரொம்ப சூப்பராக தான் இருந்துச்சு. பட் இதெல்லாம் கம்ப்ளீட்லி வந்து நமக்கு பார்த்தாவே தெரியுது இல்லையா, ஏஐ வச்சு பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் எனக்கு வந்து பெருசாக ஏஐ பற்றி எந்த ஐடியாவோ இதுவோ அதெல்லாம் எனக்கு பெருசாக வந்து இல்லை. ஸோ அதனால் வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்துச்சு, என்ஜாய் பண்ணேன், அந்தளவுக்கு தான் இருந்துச்சு. பட் நம்ம ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தோம் இல்லையா, லக்லாண்ட்லாம் வந்து பார்த்திங்கன்னா அதெல்லாம் வந்து ரொம்ப ப்ரீஸியாக அந்த மாதிரிலாம் இருந்துச்சுல்ல. ஸோ அதுக்கு கம்ப்ளீட்லி கான்ட்ராஸ்டான ஆர்ட் பீஸ் தான் இந்த ஆர்ட் பீஸ். இதுவும் வந்து அவ்வளோ ஹார்ட் ஒர்க் வந்து பண்ணியிருக்காங்க. டெஃபினெட்லி அதெல்லாம் நம்ம அப்ரிஷியேட் பண்ணணுங்க. ஸோ எனக்கு வந்து பெரிய நாலேஜ் வந்து ஏஐயில் இல்லை. அதனால் எனக்கு வந்து இது வந்து பெருசாக வந்து ரொம்ப கனெக்ட் பண்ணி ரொம்ப டீட்டெயிலிங்காக எனக்கு வந்து பார்க்க தெரியல. ஸோ நீங்கள் யாராவது வந்து கம்ப்யூட்டர் ஸ்டூடெண்ட்னா உங்களுக்கு வந்து யூ வில் லவ் இட். இந்த ஆர்ட் பீஸில் வந்து பார்த்திங்கன்னா 4 சைடும் 4 டிஃப்ரெண்ட் கேமராஸ் வந்து இருக்கனால ஒன்று வந்து கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட்டாக உங்களுக்கு வந்து அந்த இமேஜ் வந்து காமிக்கும். இந்த கேமரா நான் பார்த்தது வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி அந்த மாதிரி ஃபோட்டோஸ் வந்து சிங்கிள் பிக்சர்ஸாக இல்லாமல் நிறையா வந்து காம்பினேஷனில் வந்து அந்த மாதிரி இந்த மாதிரி இருந்துச்சு நம்மளோட இமேஜ் அண்ட் பிக்சர். டோட்டலி டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. இதுவுமே ரொம்ப ரொம்ப நல்லா தான் இருந்துச்சு. ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சுங்க, எனக்கு ரொம்ப பிடிச்சது. பட் எனக்கு பெருசாக வந்து டெக்னாலஜி தெரியாதனால கனெக்ட் பண்ண முடியல. இப்போது இர்ரெகுலர்லேருந்து நெக்ஸ்ட்டு ஆர்ட் பீஸ் வந்து நம்ம போய் பார்த்துடலாம். போகிற இடத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா ஊஞ்சல்லாம் வச்சுருந்தாங்க. அதுவும் கம்ப்ளீட்டாக அந்த லைட் ஆர்ச்லாம் வந்து வச்சு பண்ணியிருந்தாங்க. எனக்கு ரொம்பவே பிடிச்சது. நம்ம ஊஞ்சலை பார்த்தா ஒரு செகண்ட் நின்று இறங்கி ஆடிட்டு போகணும், அதுதான் ரூல்ஸ். அதனால் சும்மா ஒரு 2 செகண்ட் வந்து ஊஞ்சல் வந்து விளையாண்டாச்சு. நெக்ஸ்ட் வந்து இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து பார்த்துடலாம். நெக்ஸ்ட் ஆர்ட் பீஸ் வந்து போய் பார்த்துடலாம்.
நெக்ஸ்ட் ஆர்ட் பீஸும் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டுடியோ ட்ரிஃப்டோட தான். பட் இந்த ஸ்டுடியோ ட்ரிஃப்டோட இந்த ஆர்ட் பீஸில் என்ன ஸ்பெஷாலிட்டின்னு சொல்லி பார்த்துடலாம். Hi, what's this about? Can you please This explain? area is called Unfold by Drift. And for example, you just go and lie on any of the timbers that you see. You will wait for the color to be blue. After you lie down, you will put your hand on the sensors. It will detect your heart rate and your motions, and then it will show you a flower. Oh, it will show the flower. Yeah. We have to lie down and Yes. just Yes. where the flower will be shown. Exactly above you. Okay. What's this called? Unfold. Unfold by Drift. Okay. This is from which country? Canada? Yes. From Canada. Yes, from Canada, Montreal, Canada. ஓகே ஓகே. இந்த ஸ்டுடியோ ட்ரிஃப்டோட அன்ஃபோல்டு ஆர்ட் பீஸ்க்கு தான் வந்து வந்திருக்கோம். இது சம்திங் வெரி வெரி டிஃப்ரெண்ட் அண்ட் யூனிக்னு கண்டிப்பாக சொல்லணுங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த பாக்ஸாக லைட்லாம் வந்து வச்சு தெரியுது இல்லையா, அங்கே போய் நீங்கள் வந்து லை டவுன் பண்ணணும். லை டவுன் பண்ணி அங்கே ஒரு 2 சென்சார்ஸ் வந்து சைடில் வந்து வச்சுருப்பாங்க. அந்த சென்சார் மேலே உங்கள் கையை வந்து நீங்கள் ப்ளேஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட ஹார்ட் பீட் அண்ட் எமோஷன்ஸை வந்து அந்த டெக்னாலஜி வந்து ரீட் பண்ணி உங்களுக்கு மேலே நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அழகான ஃப்ளவர் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகிற மாதிரி இருக்கும். ரொம்ப பியூட்டிஃபுல்லாக வந்து பண்ணியிருந்தாங்க. பட் எல்லாருக்குமே எனக்கு தெரிஞ்சு ஒரு இடத்துலையும் ஒரு ஃப்ளவர்ஸ் வந்து டிஃபால்ட்டாக வந்து செட் பண்ணியிருப்பாங்கன்னு தான் தோணுச்சு. பட் சம்திங் யூனிக். இந்த ட்ரிஃப்டோட இந்த அன்ஃபோல்டும் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரம் கேனடாவிலேருந்து வந்து பண்ணியிருக்காங்க. சம்திங் வெரி டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. இதுவும் வந்து ரொம்ப பெருசாக பயங்கரமாக எக்ஸ்ட்ராடினரி அப்படின்னு எனக்கு வந்து பெருசாக படலை. பிகாஸ் அங்கே டிஃபால்ட்டாக வந்து ஒரு டாப்லேயும் வந்து அந்தந்த ஃப்ளவர்ஸை வந்து செட் பண்ணி தான் வச்சுருப்பாங்க இல்லையா டிஃபால்ட்டாக. ஸோ அப்போ வந்து நம்ம அப்படியே எல்லா ஃப்ளவர்ஸையும் நீங்கள் வந்து பார்க்குற மாதிரி தான் இருந்துச்சு. பட் கண்டிப்பாக வந்து மஸ்ட் ட்ரை அப்படின்னு சொல்லுவேன். இந்த ஆர்ட் பீஸ்க்கு என்னோடய மாடல் யாருன்னு பார்த்திங்கன்னா நிலு தான். ஸோ நிலு வந்து என் கூட வந்திருந்தாங்க. அவங்கள வந்து இப்போ இந்த ஆர்ட் பீஸில் வந்து நம்ம டெஸ்ட்டாக வந்து பண்ண போகிறோம். எப்படி வந்து இது ஒர்க் அவுட் ஆகுது, இந்த சென்சார்ஸ் எப்படி வந்து டிடெக்ட் பண்ணுது அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். ஸோ இப்போ இந்த பாக்ஸில் வந்து மேலே ஏறி வந்து படுக்க சொல்லிட்டேன் அவங்கள. சைடில் இந்த சென்சார்ஸில் வந்து கை வச்சிங்க அப்படின்னா இப்போ மேலே வந்து அந்த ஃப்ளவர் வந்து உங்களுக்கு மேலே வந்து அப்படியே ஃபஸ்ட்டு சின்னதாக இருக்கும், அதுக்கப்புறம் நல்லா வந்து ப்ளோ ஆகிற மாதிரி இருக்கும். இப்போ இந்த சென்சார்ஸ் வந்து உங்களுக்கு டிடெக்ட் பண்ணுது பாருங்கள். இப்போ அப்படியே நம்ம வந்து அந்த ஃப்ளவரை வந்து பார்த்துடலாம். அன்ஃபோல்ட் ஆர்ட் பீஸ் வந்து முடிச்சாச்சு. இப்போ நெக்ஸ்ட் இன்ஸ்டலேஷன் வந்து போய் பார்த்துடலாங்க. நெக்ஸ்ட் ஆர்ட் பீஸ் என்ன இருக்குது போதுங்கிறது ஒரு க்யூரியாசிட்டியாக தான் இருக்குது. ஒன்று வந்து கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட்டாக வந்து பண்ணியிருக்காங்க. எக்ஸ்பிளைன். The rock represents the landscape, and that's a real rock that is balancing on top of the screen. And the screen that you see is actually a reflective screen to portray the reflection of the sky. So which means you need a balance in the universe. Like without balance, the universe cannot work. And the second one is, the main thing is not there. The stars that keep constellating around the rock is basically the artist wanted you to gaze onto the stars, and like when you're looking at it, you don't feel like moving from there. You just feel like staring for hours and hours because it's so meditative and nice. Okay, from up it will be reflection. We wanted to show that, but then it's the LED that LED is not working. Okay. What's this name actually? It's called Skyward. Skyward. It's by an Argentinian artist called Ezequiel Pini. Okay, Argentina. Yes. Okay, fine. Okay, thank you so much. I'm sorry that you had to see No that. problem. Because it's a very beautiful installation. Okay, no. Oh, installations, right? Yeah, Okay. Okay, thank you. There's a constellation of infinite loop of stars that keep rotating around that rock. Okay, fine. So next is like we have to I go think like they this, might have no? closed the gate, but you can still check because we closed What the is gate. that? We have another installation in the Okay. middle of Jubel. It's a 7 minutes buggy ride to the installation, 7 minutes back. Okay, it's closed now? We take the last trip at before 11 and they come back during 11. We don't take any more, like we close the buggy service at 11 o'clock. Okay, now it's not working? Because we can take only 30 people per trip. Okay. So I think there are almost 60 people there already. So Okay. maybe they might have closed the gate and they won't take any more people. But you can still try. Okay, and the entry is closed for I today? think so, yeah. For today? Yeah. Okay. Fine. we What have is more- there? What is there in the It's center? basically a 30-meter concrete salt circle and the Okay. water in it is naturally red in color. Oh, water is Red in color because So- of the salt and minerals and bacteria present in it. Okay, so what is that name? It's What called the contingent object. Contingent object. Yes. Okay, that's from which country? It's by an Emirati artist called Sheikh Al Mazrou. From Emirati artist. Yes. Okay. Then okay. after that, the next would be the compound eye. compound tie. Yeah, that. Oh, this one, right? Yes. Okay. So இந்த
இந்த க்ரீன் கலர் ஆர்ட் பீஸ் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கை வேர்ல்ட் ஃப்ரம் அர்ஜென்டினா ஆர்டிஸ்ட் வந்து பண்ணியிருக்காங்க. ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு. நெக்ஸ்ட் வந்து பகி ரைடு அவங்க சொன்னாங்க இல்லையா, ஒரு 7 மினிட்ஸ் வந்து உள்ள பகியில் வந்து போனீங்கன்னா ஒரு பிளேஸ் இருக்குமா, கான்டஜன் ஆப்ஜெக்ட். அதில் வந்து பார்த்திங்கன்னா சென்ட்ரலில் வந்து ஒரு ஏரியாவில் வந்து கம்ப்ளீட்டாக அந்த வாட்டர் வந்து ரெட் கலரில் இருக்கும். அது எதனால் இருந்துச்சுன்னு கூட அவங்க வந்து எக்ஸ்ப்ளனேஷனில் சொல்லியிருப்பாங்க. கண்டிப்பாக வந்து நோட்டீஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து நம்ம காம்பவுண்ட் ஐ வந்து போகிறோம். அது எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்தலாம். போகிற வழியில் வந்து கேஃபே இருக்குது, ரெஸ்டாரண்ட்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு ரெஸ்ட் ரூம்ஸ்லாம் யூஸ் பண்ணணுன்னா நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து இப்போ பால் மாதிரி இருக்கு இல்லையா, இதுதான் காம்பவுண்ட் ஐ. அதுக்கு வந்து போயிடலாம். Explain what is this about? Yeah, actually, it's called Compound Eye by Christian Brinkman. Christian Berg. He's an American artist. Okay. It's like outside the mirrors, inside steels and lights. So you Outside can is see a mirror. mirror, yeah, and Okay. inside steel and lights. Okay. So you can see your reflection in every mirror. Okay. Yeah, and the artist inspired like the idea from the eyes of insects like bees and butterflies. Okay. Yeah, Okay, so he's from which country you told? American. He's American. Berg. Okay, Christian Berg is Yeah, from America. American artist. Okay, so totally now this and the first one is from US, right? You mean the flower? No. The first one, the gateway. The gateway, yeah. Gateway and also the compound ties is from America. American, yeah. Okay. Thank you so much. Welcome. Hope you enjoy it. Yes. Have a good night. இப்போ வந்து காம்பவுண்ட் ஐ வந்து பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் வந்து நம்ம அப்படியே வந்து நெக்ஸ்ட் இன்ஸ்டலேஷன், நெக்ஸ்ட் ஆர்ட் பீஸ் வந்து பார்த்துடலாங்க. ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. இந்த காம்பவுண்ட் ஐயும் வந்து பார்த்திங்கன்னா அமெரிக்கன் ஆர்டிஸ்ட் தான் வந்து பண்ணியிருக்காங்க. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஸோ நெக்ஸ்ட் வந்து இந்த பிளேஸ் வந்து இன்ஸ்டாகிராமில் பயங்கர ட்ரெண்டிங்கான ஒரு ஸ்பாட்டு. ஸோ இந்த இன்ஸ்டலேஷன் பற்றி கேட்டு தெரிஞ்சுக்கலாம். கேன் யூ ஜஸ்ட் எக்ஸ்பிளைன் வாட் இஸ் திஸ்? So we have a lovely artist. Her name is Pamela Pausintan. She's from Malaysia, and the name of the art is Eden. Eden. Yes. So This is Pamela, from Malaysia. yes, she is from Malaysia. The Okay. artist, yes. Okay. So Pamela Pausintan is a Malaysian artist and designer. She's known as mixing art, architecture, and design in a creative way. Okay. And she was inspired by the garden Eden. Okay. And Garden also- Eden. Yes. Eden Garden. Yes. Yes. Okay. And also from the Pakistan Crystal Palace in London. Okay. Yes. Okay. And her installation talk about turning public places into exciting places where people can experience and interact with the art. And she made the art by using metal and light and also the crystal ball to represent the water drop. Oh, okay. So metal, glass. Yes, metal and lights. Metal lights and, And the this crystal. is crystal balls. Crystal balls. Yes. Okay. It represents the water drop. Oh, it's like a water drop. Yes. இந்த ஆர்ட் பீஸ் வந்து கம்ப்ளீட்லி ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சுங்க. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது. லக்லாண்டுக்கு அப்புறமா எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக நான் இந்த ஈடன் ஃப்ரம் மலேசியா ஆர்டிஸ்ட் வந்து பண்ணியிருக்காங்க. அவங்க வந்து இன்வால்வ் பண்ண விஷயங்கள் இந்த ஆர்ட்டில் பார்த்திங்கன்னா மெட்டல், அதுக்கப்புறம் வந்து லைட்ஸ், அதுக்கப்புறம் அந்த டியூ ட்ராப்ஸ், அப்படியே அந்த பனித்துளி வந்து கீழே விழுற மாதிரி, அது வந்து எங்கேயோ அவங்க பார்த்து இன்ஸ்பயர் ஆகி அதை வச்சு பண்ணியிருக்காங்க. சம்திங் வெரி வெரி கமெண்டபிள். நெக்ஸ்ட்டு ஒரு சூப்பரான ஆர்ட் பீஸ் வந்து பார்க்க போகிறோம். என்னோட அல்டிமேட்லி ஃபேவரட்டான கண்ட்ரி ஸ்விட்சர்லாண்ட்லேருந்து பண்ணியிருக்க ஒரு அமேசிங்கான ஒரு ஆர்ட் பீஸ். இந்த ஆர்ட் பீஸ் பற்றி கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷனும் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. Hi. So could you please explain what is this about? Here, our manager here. Sure. Yes, Yeah, please yes, come with yes, me. Yes. So this one here is called El Cove. Okay. It was created by the Anchor Studio, Okay. It's from which country? Switzerland. Switzerland. Oh my Yes. God, my favorite country. Oh yeah, it's Yes. our favorite country Oh, since they got okay. the best kind of chocolates, you know. Yes, Swiss, And watches. Lindt chocolate, right? Yeah, that's the Yes. one. Yes, yes. So as you okay. can see right here, Okay. this one, like the main idea behind this art is for you. Either you take a walk around the container, or you stand next to it. Okay. In order, you let it sense your presence, because Okay. this container has been provided by sensors that can read your body temperature Okay. and your footsteps. Oh, okay. So based on those two factors, Okay. the container will translate that to light and sound that shift in sequences. Oh. Another way of Okay. like communicating with the art, you know. Oh, communicating art with measuring our heartbeat, like No, temperature. Yes, Okay. yes,
Exactly. So right now, it can sense our presence. Okay. So it's So we can get inside? No, it's just outside. Oh, only outside. Yes, it's just outside. Okay, fine. இந்த ஆர்ட் பீஸ் வந்து நான் சொன்ன மாதிரி ஸ்விஸ் என்னோடய ஃபேவரட் கண்ட்ரி ஆர்டிஸ்ட் தான் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ப்ராஜெக்டை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து கம்ப்ளீட்லி ஒரு சென்சார் பேஸ்டுன்னு தான் சொல்லணும். இந்த கண்டெய்னர் மாதிரி இருக்கு இல்லையா, இது வந்து நம்மளோட பாடி டெம்பரேச்சர், அதுக்கப்புறம் நம்மளோட ஃபுட் ஸ்டெப்ஸை வந்து சென்ஸ் பண்ணி அதை வந்து நமக்கு வந்து ரிஃப்ளெக்ஷன் வந்து அந்த லைட் மூலமாக கொடுக்குறாங்க. சம்திங் வெரி யூனிக், ரொம்ப நல்லாயிருக்கு. நெக்ஸ்ட் வந்து இது ஒரு சூப்பரான கான்செப்டான ஆர்ட் பீஸ். இது என்னன்னு சொல்லி கம்ப்ளீட்லி வந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம் வாங்க. இந்த ஆர்ட் பீஸ் வந்து பார்த்திங்கன்னா எந்த கண்ட்ரிலேருந்து பண்ணியிருக்காங்கன்னா ஜெர்மன்லேருந்து பண்ணியிருக்காங்க. இதோட கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து இப்போ கேட்டு தெரிஞ்சுக்கலாம். This one was made by a German artist, and here he wanted to connect people with nature. So he installed sensors inside of the plant. Now when someone touches the plant, see, this is the basic form of the plant. But when she touches it, wait for her to touch it, the sensor will translate her touch back into a digital form. So basically her touch on the plant will reflect on the screen. Oh, if you touch it will reflect. Yeah. Can See you there? How? Check it now. can you let it go When back? he touch him, Okay. when he touches the plant on the background will also move according to her touch. So that way you can feel the connection with him and the plant when it's like he's talking to the plant. And the moment that he let go, the plant will go back normal. And it's also not just connecting people with nature because you see, look at இந்த ஆர்ட் பீஸும் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்லி ஹியூமன் வந்து கனெக்டட் வித் நேச்சரில் தான் வந்து பண்ணியிருக்காங்க. இங்கே வந்து 2 ஃப்ளவர்ஸ் இருக்குது. அந்த 2 ஃப்ளவர்ஸை வந்து நீங்கள் டச் பண்ணும்போது நீங்கள் பிளான்ட்டை டச் பண்ண உடனே இந்த மாதிரி வந்து ரியாக்ஷன்ஸ்லாம் வந்து 2 சைட்லேருந்து 2 பேரும் வந்து அந்த ஃப்ளவர்ஸை வந்து தொடும்போது அந்த ரியாக்ஷன்ஸ் வந்து இருக்குங்க. ஸோ சம்திங் வெரி டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. இது மாதிரி நான் இது வரைக்கும் வந்து பார்க்கல. இதுக்கு முன்னாடி வந்து இன்னொரு ஆர்ட் பீஸும் வந்து பார்த்திங்கன்னா அந்த லைட்ஸை வச்சு விஸ்பர்ஸ் வந்து பார்த்தோம். அதுவும் நேச்சரோட கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி தான் இந்த ஃப்ளவர்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கை எடுத்ததுக்கப்புறம் இந்த மாதிரி வந்து பேக் டு நார்மல் பொசிஷனுக்கு வந்து வந்துடுங்க. ஸோ ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. நானும் நிலுவும் வந்து ட்ரை பண்ணோம் எப்படி ஒர்க் அவுட் ஆகுதுன்னு. எஸ், சூப்பராகவே வந்து ஒர்க் அவுட் ஆச்சு. பிளான்ட்டை நீங்கள் தொடும்போது கம்ப்ளீட்லி அந்த ரியாக்ஷன்ஸ்லாம் வந்துட்டு 2 ஃப்ளவர்ஸும் வந்து ரியாக்ட் பண்ணிவிட்டு அப்படியே ஜாயின் ஆகிற மாதிரி இருந்துச்சு. கையை எடுத்துட்டிங்கன்னா அப்படியே வந்து உங்களுக்கு அந்த சென்சாரோட இது வந்து உங்களுக்கு கட் ஆயிரும். ஸோ அந்த சென்சாரோட கம்ப்ளீட் அந்த சென்சஸ் இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அந்த ஸ்க்ரீனில் பார்க்கலாம். கை எடுத்துட்டிங்கன்னா கம்ப்ளீட்லி அது நார்மல் ஃப்ளவராக வந்து பேக் டு ஃபார்முக்கு வந்து போயிடுங்க. அவ்வளோதான். இந்த ஆர்ட் பீஸ் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. கனெக்டட் டு கம்ப்ளீட்லி நேச்சர். அவ்வளோதாங்க. நாங்கள் இப்போ அப்படியே வந்து எக்ஸிட் வந்து போகிறோம். நாங்கள் வந்து வந்தது கொஞ்சம் ரொம்பவே லேட், அதனால் எங்களுக்கு அந்த ட்ரோன் ஷோலாம் வந்து பார்க்க முடியல. நீங்கள் யாராவது மன்னார் அபுதாபி வந்து ஸ்பெஷலி ட்ரோன் ஷோ பார்க்கணுன்னா டெய்லி வந்து நைட் 9 o'clock வந்து ட்ரோன் ஷோ இருக்கும். மிஸ் அவுட் பண்ணாமல் வந்து பாருங்கள். பார்த்துட்டு நீங்களும் வந்து உங்களோட வீடியோஸ்லாம் யூடியூப்பில் இன்ஸ்டாலெலாம் வந்து ஷேர் பண்ணுங்கள். நானும் வந்து பார்க்குறேன் எப்படி இந்த லுக்கெல்லாம் இருக்குதுன்னு சொல்லிட்டு. இப்போ ஃபைனலி எக்ஸிட் ஆகியாச்சு. எல்லா இன்ஸ்டலேஷன்ஸும் வந்து பார்க்க முடியல. ரொம்ப லேட் ஆயிடுச்சு. ஸோ அதனால் இப்போவே நான் வந்ததே வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் 9:40 தான் வந்தோம். ஆல்மோஸ்ட் இப்போவே வந்து 11:30 கிட்ட ஆகுது. 12 o'clock வந்து இது வந்து க்ளோஸ் பண்ணிடுவாங்க. நாங்கள் க்ளோசிங் செரிமனிக்கு வந்த மாதிரி ஆயிடுச்சு. ஃபைனலி மன்னார் அபுதாபி ஜுபைல் ஐலாண்ட் வந்து பார்த்தாச்சுங்க. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஸோ நீங்கள் யாராவது வந்து சயின்ஸ் ரிலேட்டட் இல்லை ஆர்ட் ரொம்ப பிடிக்கும், இல்லை நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் உங்களுக்கு வந்து தெரியணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து இந்த பிளேஸை வந்து ஒன்ஸ் வந்து விசிட் பண்ணுங்கள். ஆக்சுவலி அபுதாபியில் வந்து நிறைய இடத்துல இருக்குது. மினாவில் வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் ஐ திங்க் இன்னும் ஏதோ ஒரு யாஸ் சம்திங் சொன்னாங்க. இன்னொன்று வந்து அலைனில் இருக்குது. ஸோ நீங்கள் எந்த இதில் வேணாலும் நீங்கள் போகலாம். ஹையஸ்ட் இன்ஸ்டலேஷன் வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஜுபைல் ஐலாண்டில் தான் இருக்குது. ஸோ டோட்டலி வந்து 12 வச்சுருக்காங்க. எல்லா இன்ஃபர்மேஷன்ஸும் நீங்கள் வீடியோவில் வந்து பார்த்துருப்பீங்க. உங்களுக்கு ரொம்பவே இன்ஃபர்மேட்டிவாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா எங்கள் வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் see you, ta-ta, bye-bye.